விசாரணைக்கு ஆஜரான தவேக தலைவர் விஜயிடம் 100 கேள்விகளை கேட்க சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. விஜயிடம் சிபிஐனுடைய இந்த விசாரணை, அதில் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன என்பது முக்கிய கவனத்திற்கு எதிர்பார்ப்புக்கு உள்ளான நிலையில் தற்பொழுது 100 கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை நம்மோடு இணைந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் திரு அரவிந்த், திரு ஷபீர் ஆகியோரிடம் நாம் பேசலாம். திரு அரவிந்த், இப்போ 100 கேள்விகள் அவரிடம் முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த கேள்விகள் எல்லாமே ப்ரீ பிளான்டான கேள்விகளாக இருக்குமா, அல்லது அவர் பதிலளிக்கக்கூடிய பதில்களிலிருந்து துணை கேள்விகள் என்றும் கூட இது நீள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? பொதுவாகவே ஒரே நாள்ல 100 கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் விசாரணை துவங்கியிருக்கான்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா முதல் நாள் விசாரணைக்கு முன்பாக ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அவரோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் சில வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதனை தொடர்ந்துதான் முதல் நாள் விசாரணையை பொறுத்தவரை சிபிஐ இதற்கு முன்பாக நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் அவர்களுடைய எவிடன்ஸ், அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் ஒரு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கொஸ்டினிங் வந்து ஒரு பொதுவாகவே ஒரு ப்ரிப்பேர்டு கொஸ்டினர்ல தான் நடக்கும். எனவே இன்றைய தினம் விஜய்க்கு முன்பாகவே ஒரு கொஸ்டினரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் அந்த கேள்விகள் கேட்கப்படும். அவருடைய பதில்கள் எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்ட் செய்யப்படும். எனவே இன்றைய தினமே 100 கேள்விகள் கேட்பதற்காக வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இன்றைய தினம் அவர் கொடுத்திருக்கும் பதில்களை மீண்டும் எக்ஸாமின் பண்ணி மற்றவர்களோட பதிலோட ஒப்பிட்டு பார்த்து அதனை தொடர்ந்து அடுத்த நாளுக்கான கேள்விகள் அதனை அடிப்படையாக கொண்டுதான் நெக்ஸ்ட் டே ஆஃப் கொஸ்டினிங் வந்து இங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. எனவே இன்றைய தினமே 100 கேள்விகளுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இப்படியா இருந்தாலும் விஜய்க்கு ஒரு 12 மணிக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கூட இன்றைய தினம் ஒரு 6 மணி வரைக்கும் விசாரணை போனா கூட ஒரு 6 மணி நேரம் தான் நடுவில் லஞ்ச் பிரேக்கும் கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் முதல் நாள் விசாரணையில் எத்தனை கேள்விகள் கேட்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. எனவே நாளைய தினம் இந்த விசாரணை தொடரும் பட்சத்தில் இன்றைய தினம் அவர் கொடுத்திருக்கும் பதில்கள் அடிப்படையில் சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸை இங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. விசாரணை தொடரும் என்ற அடிப்படையில தான் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இப்போ அந்த விசாரணை நாளை 2 நாட்கள் அப்படின்னும் பார்க்கணுமா, அல்லது 3 நாட்களாக நீடிக்கும் அப்படின்னும் பார்க்கணுமா திரு ஷபீர்? சிபிஐ சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அவங்க அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது முதல் கட்ட விசாரணையா கூட இருக்கலாம். அதற்கு பிறகு இன்னொரு ரவுண்ட் ஆஃப் விசாரணை கூட விஜய்கிட்ட நடத்தலாம். அப்ப சிபிஐ அது வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருடைய ஏஜென்சியோடைய ப்ரோகேட்டிவ். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கேட்கப்பட்ட கேள்விகளை எல்லாம் வந்து அவங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில விஜய் ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு பிறகுதான் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா விஜய்கிட்ட மீண்டும் வந்து விசாரணை நடத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. என்ன சிபிஐ எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, லைக் அரவிந்த் சொன்ன மாதிரி முதல் நாள் அவருடைய ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண, அவருடைய பேரு, அவருடைய அப்பா பேரு, அதுக்கப்புறம் அவர் தான் விசாரணைக்கு வந்திருக்காரா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளப்படும். அதுக்கப்புறம் வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பார்த்த விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பாரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ அதிகாரிகள் அவங்களுடைய வெர்ஷனை சொல்லியிருப்பாங்க, கலெக்டர் அவங்களுடைய வெர்ஷனை சொல்லியிருப்பாங்க. அதே போல தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள் திரு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அவருடைய வெர்ஷனை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா அவருடைய வெர்ஷனை சொல்லியிருப்பாரு, நிர்மல் குமார் அவருடைய வெர்ஷனை சொல்லியிருப்பாரு. அப்போ விஜயுடைய ஒரு கோணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, விஜயுடைய ஒரு வெர்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த கேஸ்லயும் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர். அவருடைய கூட்டத்தில் தான் இது நடந்திருக்கிறது. அவரும் வந்து நேரடியாக சாட்சியாக இருந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு. அப்போ ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன விவாதிக்கப்பட்டுச்சு, இந்த இடத்தை ஏன் செலக்ட் பண்ணீங்க, இந்த இடத்தை செலக்ட் பண்ணதுக்கு எப்ப இந்த இடம் வந்து ஒரு செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு, ஏன் இந்த இடத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இந்த இடம் இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூட முடியாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஏன் காலதாமதமா வந்தீங்க, எதற்காக காலதாமதம் என்பது ஆச்சு,
அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்கு. இந்த இவருடைய கேம்பெயினை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? ஒரே நாள்ல 2 மாவட்டம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க. அப்ப இவ்வளவு கூட்டம் காலையில இருந்தே அங்க கூடி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நாலேஜ்க்கு அது இருக்கா? அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். இதுல எல்லாம் வந்து ஏதாச்சும் இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் அவர் மாத்தி பேசியிருக்காரு அப்படின்னும் போது மற்றவர்களை கூப்பிட்டு விசாரிக்க கூடும். அப்படி இல்ல இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து திருப்திகரமாக இருக்கு அப்படின்னா இன்னையோடைய அந்த விசாரணையை முடிச்சுக்கலாம், இல்ல நாளைக்கு ஒரு நாள் அந்த விசாரணையை நடத்தி முடித்திருக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அவருடைய விசாரணை அவரிடம் கேள்விகள் கேட்காமல், அவரிடம் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து விசாரிக்காமல் இந்த வழக்கை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. நீங்க அந்த சார்ஜ் ஷீட் மற்ற விஷயங்கள்லாம் ஃபைல் பண்ணும்போது நீங்க கேஸ் நிக்கணும். ஒரு ட்ரையலுக்கு இந்த கேஸ் போச்சுன்னா அனைத்து கோணங்களிலும் சிபிஐ இந்த விசாரணையை நடத்தி இருக்கிறது. இந்த விசாரணை வந்து ஒரு சயின்டிபிக் விசாரணையாக இருக்கிறது. ஏன்னா சிபிஐட்ட ஆதாரங்கள் தான் வந்து நீதிமன்றத்துல பேசும். அப்ப அந்த அத்தனை ஆதாரங்களையும் அவர்கள் வந்து திரட்டி இருக்க வேண்டும். இந்த கேஸ்ல வந்து இது லாஜிக்கல் கன்க்ளூஷன் வரைக்கும் போகுது, யார் மேல தவறு இருக்கிறது, எங்க தவறு இருக்கிறது அப்படின்றத ஏஜென்சி பின் பாயிண்ட் பண்ணணும்னா அதற்கான ஆதாரங்களையும் அந்த ஏஜென்சி வந்து திரட்ட வேண்டும். சோ அந்த ப்ராசஸ்ல விஜயுடைய ஸ்டேட்மெண்ட், விஜயுடைய கொஸ்டினிங் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைதான் வந்து அதுதான் வந்து இன்னைக்கு சிபிஐ செய்திருக்கிறது. அது சென்னையிலேயே பண்ணியிருக்கலாம், பட் அவங்க டெல்லியில பண்றாங்க. லைக் அரவிந்த் சொன்ன மாதிரி சிபிஐக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. டெல்லிக்கு அழைத்து டெல்லியில விசாரணை நடத்துவதற்கான அத்தனை அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியில் ஏதோனும் அரசியல் இருக்கிறதா, ஏதேனும் ஒரு அரசியல் நடவடிக்கை இதற்கு பின்னணியில் இருக்கிறதா அப்படின்றதுதான் வந்து கேள்வியாக இருக்கிறது. அதான் வந்து பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கிறது.